இன்னைக்கு நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸில் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 எபிசோட் 1 இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வருது. 638 நாளுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த ஐகானிக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்ட்ரோ மியூசிக்கோட அந்த இன்ட்ரோவை பார்த்தே தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ இந்த எபிசோடு 1 அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சால்ட் அண்ட் சி ஃபயர் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, சால்ட்டுன்றாங்க, சீன்றாங்க, ஃபயருன்றாங்க, பிளட்டுன்றாங்க அப்படின்னு தான் இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்தேன். அந்த எபிசோடு 1 பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கரெக்டான பேர் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சால்ட் அண்ட் சி ஃபயர் அண்ட் பிளட், அதாவது உப்பு தண்ணியும் நெருப்பும் ரத்தமும்ன்ற மாதிரி தான் இந்த எபிசோடு 1 அமைஞ்சிச்சு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சீசன் 2ஓட எண்டு வந்து எப்படின்னா போருக்கு வந்து தயாராகிற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ சீசன் 3 ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து பேட்டில் ஆஃப் கேலியட் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் நடக்கலை. அதுக்கு பதிலாக நிறையா சண்டைகள் இந்த எபிசோடு 1 நடந்துச்சு. ஸோ அது என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் செத்தாங்க, யாரெல்லாம் பொழைச்சாங்க, டிராகன்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணாட்டியே என்ன மாதிரி சீன்ஸ் காமிச்சாங்கன்னா, டிராகன் வந்து ஒரு இடத்துல ஆடை வந்து பொலி போட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அந்த இடத்துல நம்ம டீமன் டார்கனியோட 2வது பொண்ணு அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த டிராகனை கட்டுப்படுத்தி அவங்க டிராகன் ரைடராக மாறுறாங்க. ஸோ டிராகன் வந்து அவங்கள ஏற்றிட்டு போயிட்டு இருக்குது. போகிற இடத்துல ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி விட்டுருது. அங்கேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட கிங், அதாவது கிங்ஸ் லேண்டிங் ஆண்டு கொண்டிருந்த நம்மளோட கிங் ஏகன் அவரும் லார்ட் லாரிஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சிருந்து பதுங்கியிருந்து அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற இடத்துல வந்து ரினரா டார்கேரியனுக்கு வந்து லாயலாக இருக்கிற காட்ஸ் கிட்ட மாட்டிடுறாங்க. அப்போ லார்ட் லாரிஸ் சொல்லிடுறாரு, இவர் தான் ஏகன் டார்கேரியன், இவர் தான் கிங்கு, நம்மளா அவரோட த்ரோனை கூட பார்த்துக்கங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோட்டி ஆமாம் இவன் தான் அந்த கிங்காட்டுங்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌன். ஏன்னா வந்து போனதில் வந்து என்னாச்சுன்னா டிராகன் ஃபயர் விட்டப்போ அந்த ஸ்டீலோடு சேர்ந்து ஃபுல்லாக அவர் வந்து மெல்ட் ஆன மாதிரி ஆகிடுவார். அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளார போதும்னா இருக்கணும், உங்களுக்கே தெரியும். ஸோ இவர் வந்து நம்ம ஒரு ஹோஸ்ட் மாதிரி வச்சிருக்கலாம், கைதியாக வச்சுக்கலாம், கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரினரா டார்கேரியன் வந்து அங்கே இருக்கிற மற்ற பெரியவங்க கூடயும் அவங்க பையன் ஜெசாரிஸ் கூடயும் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடுறாங்க. என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலிசன்ட் வந்து நம்ம இடத்துக்கு வந்தா அவள் வந்து என்கிட்ட பேசினா, அவள் வந்து ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்றேன், சண்டை வேணாம், டிராகன்ஸ் வந்து எப்படியும் எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளோ பெரிய பிளட் ஆகிறதுக்கு உனக்கு தேவை வந்து பிளட்டுக்கு பிளட்டு தானே, ஏமன் டார்கெரியன் தானே வேணும், நான் அவனுக்கு கொடுத்துட்றான், உனக்கு ராஜ்யத்தை அமைதியாக நடத்தி எப்படியாவது ஒன்று கொண்டு போயிடணும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துக்கிட்டே விட்டுறான். இதை நம்பிக்கிட்டு ரினரா டார்கேரியனும் ஓகே, அவள் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றதுனால ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அவள் சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்குள்ளே செட்டப் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இல்லை முடியாது, நம்ம சண்டை போட்டே தான் ஆகணும், நம்ம ஆலிசன்ட்டை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஜஹாரிஸ் சொல்கிறான். ஜேஸ் ரெனேராவோட பையன் அவர் இருந்துக்கிட்டு இல்லை நம்ம அதை நம்பி தான் ஆகணும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கிறப்ப ஆலிசன்ட் ஹைட்டவர் வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவள் கிங்ஸ் லேண்டிங் வரா. வந்து உள்ளார ஓப்பன் பண்ணால் கிங் உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவன் நம்மளை வர சொன்னான்னு உள்ளே போய் பார்த்தா அந்த அயன் த்ரோனில் ஏமன் டார்கெரியன் உட்காந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகிட்டா நம்மளோட ஆலிசன்ட் ஹைட்டவர். அப்போ ஆலிசன்ட் ஹைட்டவர் ஷாக் ஆகி ஏமன் டார்கெரியன்ட்ட நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற, ஏமன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அவன் வந்து லார்ட் லாரிஸ் கூட வந்து தப்பிச்சு போயிட்டான், அவனை கொன்னுட்டாங்க, இனிமேட்டு நான் தான் இங்கே ராஜா, இவனுக்கு அப்புறமேட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சுவார்த்தை போட்டுட்டு இருக்கிறா. அப்போ வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆலிசன் சொல்கிறா, நீ வந்து ஹேரன் ஹால் ஏமண்ட், ஃபர்ஸ்ட் நீ ஹேரன் ஹாலை வந்து கேப்சர் பண்ணி உன் கைவசப்படுத்தினா தான் இந்த போருக்கு உன்னால தயாராக முடியும், அப்போ தான் எல்லாமே இது பண்ண முடியும். நான் வந்து ஏகன் டார்கேரியனை வந்து நான் சரியாக வளர்க்கல, அவனை வந்து நான் ரொம்ப பாசமாக வளர்த்திட்டேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு பாரியா, அப்போ அவன் கடைசியில் ஆளுமைக்கு தகுதி இல்லாமல் போயிட்டான், நீ பையனாக பிறந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் செட்டை மாத்திரா. இதுக்கும் ஏமண்ட் வந்து ஒத்துக்கிட்டு சரி நான் வந்து ஹேரன் ஹாலில் போய் ஃபஸ்ட்டு சீஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்றதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பே இன்னொரு சைடு நம்மளோட டீமன் டார்கேரியன் வந்து லானிஸ்டர்ஸ் கூட சண்டை பயங்கரமாக போட்டுட்டு இருக்கிறாங்க.
சரியான சண்டை போயிட்டு இருக்குது. அப்போ டீமன் டார்கேரியன் வந்து ஜேசன் லானிஸ்டரோட மொத்த ஃபோர்ஸையுமே கொன்று கூச்சு விட்டுறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப நம்மளோட ஸ்டார்க்ஸோட என்ட்ரி ஆகுது. ரொட்ரிக் டஸ்டின் ஆகட்டும், ஆடம்ஸ் ஆகட்டும், ஹயூ ஆகட்டும், உல்ஃபால்ட் ஆகட்டும், ஆம்பஸ் ஹேமண்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க. வந்து அந்த ஜேசன் லானிஸ்டரோட தலையை கொடுத்துட்றாங்க. டீமன் டார்கேரியனுக்கும் சந்தோஷம். ஓகே, நமக்கு வந்து இன்னும் நிறையா சிங்கங்களை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லானிஸ்டர்ஸை போட்டு புரட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆலிசன் ஹைட்டவர் வந்து அவளோட ஹைட்டவர் அந்த ஆர்மி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். வெயிட் பண்ணுங்க, வாரம் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மண்ட் ஹைட்டவருக்கு வந்து அந்த லெட்டர் போய் சேருது. இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய வெலாரியன் வந்து கலெட்டில் வந்து இந்த போட்டில் போயிட்டு இருக்கிறப்ப அதாவது யாருன்னா கார்லிஸ் ராஜாவும் அவங்களோட அந்த ஸ்னோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அவங்களோட பையன், அவங்க 2 பேரும் நல்லா போட்டில் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து லோஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து லானிஸ்டர்ஸோட கை கோத்துக்கிட்டு, உங்களுக்கு போன சீசன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க 2 பேரும் இவங்களை முடிச்சு விட்டுருணும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டைக்கு போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைட் வந்து பயங்கரமாக நடக்குது 2 பேர்த்துக்கும் இந்த நடுக்கடலில். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவங்க இப்போ வந்துட்டாங்க, அவங்க நம்மளோட அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லிஸ் சொல்கிறாரு. ஓகே, நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவங்களும் போடுறாங்க. மாறி மாறி அந்த நடுக்கடலில் 2 பேர்த்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பஞ்சாயத்து ரெனேரா டார்கேரியனோடைய அரண்மனையில் நடக்குது. பேலா டீமன் டார்கேரியனோட பொண்ணு வந்து அவசர அவசரமாக டிராகனில் வந்து பறந்து வந்து ரெனாரா டார்கேரியன்ட்ட சொல்கிறா, இந்த மாதிரி வந்து லோஹரு அந்த ட்ரையாக்கி எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே கடலில் போட்டு தொழில் விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம படைகளை, ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்ப நானே போகிறேன் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெடி ஆகிட்டு இருக்கிறா. அப்போ திடீர்னு ஜஹாரிஸ் வந்து இல்லை முடியாது, நீங்கள் போகக்கூடாது, நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த யார் சொல்கிறது கிங்ஸ் ஹேண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாமா, அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் வேகமாக டிராகன் எடுத்துகிட்டு பேலாருக்குள்ளே போகிறா. ரெனாரா அழுவுறா, நீ போகக்கூடாது, நான் சப்போஸ் செத்துட்டா கூட நீ தான் வந்து அடுத்த ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. அங்கே இருக்கிற அந்த கிங்ஸ்லேயர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எப்படியாவது வந்து அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், குயினை காப்பாற்றுறதும் உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த நைட் கிட்ட சொல்லிட்டு அவன் போயிடுறான் வேகமாக சண்டைக்கு. கூட பேலாவையும் கூப்பிட்டு போகிறான். இப்போ இவங்க 2 பேரும் ஆபத்தில் இருக்கிறனால அவங்கள காப்பாற்றுறதுக்கோசரம் டிராகன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ரினேரா கொடூரமாக அழுவுறா. நம்ம பையன் அங்கே போனால் செத்துருவான்னு அவளுக்கு தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஏமன் டார்கெட் வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசரம் டிராகன் ஸ்டோனை சுற்றி அவளோட ஆளுங்கள்லாம் போட்டிருந்தாங்க, அலைன்ஸ் வச்சுருந்தவங்களாம். ஸோ அப்போ அங்கே ஒரு விச்சுவரா வந்து நீங்கள் இப்போ அரண்மனைக்கு போய் ஆகணும், இங்கே இருக்கவே கூடாது, உங்களுக்கு வந்து குயினோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி தரா. பட் ஆனால் அவங்க அதை பெருசாக கண்டுக்கலை. இன்னொரு பக்கம் வெர்மேக்ஸு, டிராகன் ஃபயர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ட்ரீம் ஃபயர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேலாரும் ஜெசாரிஸும் சண்டைக்கு போகிறாங்க. அங்கே இருக்க போய் எனிமி ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொளுத்தி விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ அந்த லோஹார்ன்றவ வந்து அந்த பெரிய சைஸ் அந்த ஆர்ச்சர் வச்சு டிராகனை குத்தி விட்டுறா. இருந்தாலும் பேலார் ஹெல்ப் பண்ணுறா, டிராகன் தப்பிக்குது. ஒரு மாதிரி சண்டை வெறியாக போயிட்டு இருந்துச்சு. இதே போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீனா, அதாவது நம்ம பேலாவோட தங்கச்சி, அவள் வந்து ஷீப் ஸ்டீட்டல் அந்த ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த டிராகனோட வந்து எனிமீஸை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து கட்டுக்கோப்பே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு கொண்டுட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் வந்த வெர்மேக்ஸ் ஆகட்டும், இல்லை ட்ரீம் ஃபயர் ஆகட்டும், எல்லாத்தையுமே போட்டு அந்த டிராகன் அழிக்குது. இவங்களும் ஏதோ வேற யாரோ தான் டிராகனில் வந்துருக்கிற நாட்டுக்குன்னு போய் பார்த்தா கடைசியில் இவங்களுக்குள்ளாரே ஒரு முட்டி மோதல் நவுந்துக்கன்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபியூஷன்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா வெர்மேக்ஸை வந்து இன்னும் ஓங்கி அந்த ஆர்ச்சர் வச்சு அடிச்சு விட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமாகவே இன்ஜுரி ஆயிடுச்சு. கடலில் ஆக்சுவலாக அது முழுகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து கார்லிஸோட ஷிப்லேயும் சரி, அந்த லோஹாரோட ஷிப்லேயும் சரி பயங்கரமாக சண்டை முட்டி மோதி கப்பல்லாம் 2 துண்டாகி ஒட்டச்சி தள்ளி கடைசியில் வந்து கார்லிஸ் செத்துட்டார்னு நினச்சி கார்லிக்ஸோட தத்து பிள்ளை வந்து அந்த லொஹாரை வந்து கொன்னுடுறாங்க. ஏன்டி இதுக்காடி அங்கேருந்து கிளம்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்படியோ ஒன்று ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய சோகமான நிகழ்வா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெர்மேக்ஸ் வந்து கடலுக்குள்ளார முழுகி இன்ஜுரியே செத்து போச்சு. ஸோ உள்ளார இருந்து தப்பிச்சு நீச்சல் அடித்து வெளியே வந்த நம்மளோட ஜெசரிஸை லானிஸ்டர்ஸ் அம்பு விட்டு அவனையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சோகமான எண்டிங்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுதான் எபிசோட் 1. இதுக்கு ரினேரா டார்கெரியன் எப்படிலாம் பழி வாங்க போகிறா, டீமன் டார்கெரியன் என்னெல்லாம் பண்ண போகிறான்றதெல்லாம் இதுக்கு அப்புறமேட்டு வர எபிசோட்ஸை பார்க்க போகிறோம். இனி எவ்ரி மண்டே மார்னிங் இல்லை மண்டே ஈவினிங் இல்லை டியூஸ்டே கார்னே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ
வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 8 எபிசோட் இருக்குது, முடிகிற வரைக்கும் சம்பவமாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு மேலே எல்லாம் சண்டை தான், வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடு இல்லை அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை பை.